அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் அதிபயங்கர போருக்கு ஆயத்தமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஈராக் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட போர் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நீடித்தது. அதே மாதிரி ஈரான் அமெரிக்கா இடையும் போர் பல ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் தாக்குதலை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு ஈரான் தலைவர் உச்சபட்ச தலைவர் கமேனி தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் அமெரிக்காவுக்கும் அவர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. நாட்டு மக்கள் கிட்ட தொலைக்காட்சி மூலமாக பேசிய கமேனி அமெரிக்க அதிகாரத்தையும் இஸ்ரேல் ஆட்சியும் சியோனிச இஸ்ரேல் ஆட்சியும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கையில் இருக்கக்கூடிய கயிறு கட்டிய வளர்ப்பு பிராணி அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு கமேனி. சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டாங்க. ஈரான் வசம் இருக்கக்கூடிய அணுசக்தி அணு ஆயுதத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எதுவும் பொது வெளியில வைக்கப்படலை. அதே நேரம் ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் கிடையாது அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானும் இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்தாங்க. இஸ்ரேல் மீது சரமாரியாக பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் மீது மட்டும் கிடையாது, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தையும் தாக்கியது ஈரான். இதனால அமெரிக்கா பயங்கர கடுப்பானாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எல்லாமே சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை அடுத்து கட்டத்திற்கு அமெரிக்கா கொண்டு சென்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையொட்டியே தான் இப்போ அமெரிக்கா இன்னும் ஈரான் மேலே கோபத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஈராக் மீது அமெரிக்கா ஒரு காலத்தில் போரை நடத்தியிருந்தாங்க. அந்த போர் சுமார் 9 ஆண்டுகள் வரை நீடிச்சது. அப்படி ஒரு போரை அமெரிக்கா ஈரான் மீது உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவலாம் வெளியாக இருக்கிறது. முன்னதாக ரஷ்யாவை பயன்படுத்தி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் அமெரிக்கா விரும்பியது. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆய்வு மையங்கள் எல்லாமே ரஷ்யாவுடைய உதவியால் கட்டப்பட்டது. அதனால ரஷ்யா சொன்னால் ஈரான் மறுக்காது அப்படின்னு நம்பியது. அது உண்மைதான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முன் வரலை. உக்ரைன் விஷயத்தில் இன்னும் பஞ்சாயத்துகள் பெண்டிங்கில் இருக்கையில் ஈரான் சர்ச்சைக்குள் எப்படி நுழைவது அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு முன்வர மறுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் பெண்டிங் இருக்குல்ல, அதனால் ஈரான் இந்த சர்ச்சைக்குள்ளே சிக்கி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பேச்சுவார்த்தைக்கு முன்வர ஈரான் மறுத்துட்டாங்க. இப்போ ஈரான் மீது தாக்குதலுக்கு எல்லா வாய்ப்புகளும் அமெரிக்காவுக்கு திறந்திருக்கிறது. நீண்ட போருக்கான ஒரு பெரிய தாக்குதலை தொடங்குவது மட்டும் பாக்கி. எல்லாமே சீக்கிரமாகவே இஸ்ரேல் செய்யும் அப்படின்னும், இப்படி நீண்ட கால போருக்குள் ஈரானை தள்ளுவதன் மூலமாக அது ஒரு சோர்வடைந்து தோல்வி அடையும் அப்படின்னு அமெரிக்கா திட்டமிடுறாங்க. உண்மை என்னன்னா ஈரான் இந்த போருக்கு முழுமையாக தயாராகி வராங்க. போருக்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்து வராங்க. குறிப்பாக வான் பாதுகாப்பு அம்சங்கள் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் நீண்ட கால போர் ஆசியாவில் சில பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ மீண்டும் ஒரு அதிபயங்கர போருக்கு ஈரான் அமெரிக்கா தயாராகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது.